வணக்கம். பேச்சுரிமை சேனல் உங்களுடைய சேனல். தொடர்ந்து நாம் இந்த சேனலில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உருப்படியான நாம் வாழ்கின்ற காலத்தில் நமக்கு பயன் தரக்கூடிய, மனித குலத்திற்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள் எங்கே இருந்தாலும் அவற்றை பற்றி விவாதிக்கின்ற ஒரு களமாக இதை வைத்திருக்கிறோம். நிறைய கமெண்ட் பண்ணுங்க, கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பேச்சுரிமை சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க, பண்ணாதவங்க பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேரும். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். அமெரிக்காவை அதிர வைத்திருக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், அமெரிக்கா என்பது மாடர்ன் சிட்டி, உலகின் அதிநவீன தொழில்நுட்பம். மனிதன் கண்டுபிடிக்கின்ற மிகச்சிறந்த தொழில்நுட்பங்களை எல்லாம் வாங்கிக் கொள்ளுகின்ற ஒரு நாடு, விஞ்ஞான ஆர்வத்தை தூண்டுகிற நாடு. அத்தனை விஞ்ஞானிகளுக்கும், முயற்சியுள்ள மனிதனுக்கெல்லாம் முதலிடம் தந்து அரவணைக்கின்ற, அவனுக்கு சோறு போடுகின்ற, அவனை தன்னுள்ளே ஈர்த்து கொள்ளுகின்ற ஒரு நாடு அமெரிக்கா. அங்கே இல்லாத ஃபெசிலிட்டிஸே இருக்காது. அவர்களுக்கு தெரியாமல் ஒரு காக்காய் கூட நுழைய முடியாது. ஆனால் அந்த அமெரிக்காவில் அமெரிக்க மக்களே அதிர்ந்து போகின்ற ஒரு விஷயம் நடந்த உடனே தான் அவங்க இது என்ன, எப்படி நடந்ததுன்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க, அதிர்ச்சி அடைகிறார்கள், பயத்தில் உறைந்து போயிருக்கிறார்கள். அது என்ன விஷயம்? டைட்டில் பார்த்திருப்பீங்க. பன்றிகள், ஆயிரக்கணக்கான பன்றிகள் படையெடுத்து ஒரு நகரத்துக்குள்ள, ஒரு மாடர்ன் சிட்டிக்குள்ள திடீர்னு வந்தா எப்படி இருக்கும்? அமெரிக்காவில் வீடுகள் எப்படின்னா, நம்மளை மாதிரி உறுதியான வீடுகள் கட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க நம்ம காங்கிரீட் வீடு போட்டு, முள்ளுக்கம்பி வேலி, டைமண்ட் நெட்டு போட்டுருவோம், போட்டு கல்லுக்கால் ஊண்டி முள்ளுக்கம்பி போட்டு பக்காவாக பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அவங்க அப்படி அல்ல, எல்லாமே ப்ரொடெக்டட், கம்ப்ளீட். அதனால அவங்க அந்த தைப்பூன், சூறாவளி, இந்த மாதிரி மிகப்பெரிய பேரழிவுக்குள்ளாகிற இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க பூகம்பம், எரிமலை இவைகளுக்கு மத்தியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க அந்த மர வீடுகள் பெரும்பாலும் கட்டுவார்கள். தோட்டங்களை ரொம்ப அழகாக மரத்தாலே பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வேலைக்கு போனதுக்கு பிறகு சாயங்காலம் பார்த்தா ஒரு சில வீடுகளில் குழி தோண்டி கிடக்கு, தோட்டங்கள் சர்வ நாசமாகி போய் கிடக்குது. அதுக்கு பிறகு அந்த வேலிகள், அந்த மர வேலிகள்லாம் உடைத்து சின்ன பின்னப்பட்டு, அப்புறம் வெளியில் இருந்த பாத்ரூம் கதவுகள் உடைக்கப்பட்டு, இது பண்ணி சேறு சகதியமாக வீடு கிடக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. யார் பண்ணாங்க, என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் அவங்க மறுநாள் தான் அவங்களுக்கு தெரியுது. அவங்க வேலைக்கு வரும்போது பார்க்குறாங்க, ஆச்சரியமாக அந்த பன்றிகள் படையெடுத்து நகரத்துக்குள்ளே வந்திருக்கு. இதை அவங்க பார்த்ததே இல்லை. பெரிய ஆச்சரியம். என்ன நடக்கிறது அமெரிக்காவில்? வாங்க பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காணொளியை பார்த்துருங்க, பார்த்துட்டு நம்ம இதை பார்க்கலாம். இந்த கலிபோர்னியா, டெக்சாஸ் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது. கலிபோர்னியாவும் டெக்சாஸும் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற மாநிலங்கள். ஆனால் அமெரிக்காவினுடைய 39 மாநிலங்களிலும் பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட பன்றிகளின் எண்ணிக்கை 90 லட்சத்தை தாண்டி விட்டது. அங்கே இந்த காட்டு பன்றிகளுடைய எண்ணிக்கை 90 லட்சத்தை தாண்டி விட்டது. அதுதான் பன்றி தான் குட்டி 12, 13, 14, 15, 16 குட்டி போடும்ல. இந்த பன்றிகளை வேட்டையாடி கொள்ளக்கூடிய மற்ற மிருகங்கள், அந்த நேச்சுரல் பேலன்ஸுக்கான அந்த மிருகங்கள் இல்லை. இவற்றை அழித்து சாப்பிட்டு, ஒரு மிருகத்தை இன்னொரு மிருகம் சாப்பிட்டா தான் அந்த பேலன்ஸ், நேச்சுரல் பேலன்ஸுங்கிறது, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், தக்கோர் நிலைத்தல், சர்வைவல் ஆகிறது. ஒரு மிருகத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது இன்னொரு மிருகம் அதை அடித்து சாப்பிட்டு அதை பேலன்ஸ் பண்ணும். இயற்கை விதி, இயற்கை சமநிலை விதி என்பதை அதை கடைபிடிக்கிறதுக்கான, அதை அமல்படுத்துறதுக்கான பெரிய துஷ்ட மிருகங்கள், சிறுத்தை, சிங்கம், கரடி இவையெல்லாம் அதிகம் இல்லாததால், தட்டி கேட்க ஆள் இல்லாததால் இந்த பன்றிகள் 8 திக்கிலும் கெட்டிக்காரத்தனமாக பல்கி பரவி விட்டு 90 லட்சத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. விவசாய நிலங்கள் ஒண்ணுமே பண்ண முடியல, விவசாயம் பண்ணவே முடியல. அத்தனையும் தோண்டி போட்டுருது, படையெடுத்து வருது, அப்படி படையெடுத்து வருது. ஏன்னா
சமீ ஏன்னா சமீபத்தில் அந்த காட்டுத்தீ கலிபோர்னியாவில், அந்த லாஸ் ஏஞ்சலஸ் இருக்கிற அந்த கலிபோர்னியா மற்றும் டெக்சாஸ் மாநிலங்கள்லாம் கொஞ்சம் வெப்பம் அதிகம் உள்ள பகுதி. அவற்றெல்லாம் காடுகள் தீப்பிடித்து எரிந்தது. பல்லாயிரம் ஹெக்டேர் காடுகள் தீப்பிடித்து எரிந்ததில் இந்த பன்றிகளுக்கு வாழ்விட வசதி இல்லாமல், சாப்பாடு இறை இல்லாமல் அவங்க எல்லாம் இங்கிருந்து படையெடுத்து என்ன கிடைக்கும்னு வர 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 வந்து இந்த அமெரிக்க நகரங்களையே முற்றுகையிட்டு தாக்குகின்ற அளவிற்கு கூட்டம் பல்கி பெருகிவிட்டது. அதற்கு பிறகுதான் முதல்ல விவசாயத்தை சீரழிக்கிறது என்று விவசாயிகள் புகார் தெரிவித்தார்கள். அதெல்லாம் அப்போல்லாம் அரசாங்கம் ஒன்றும் பெருசாக கண்டுக்கிறல. வைல்ட் லைஃப் அதையெல்லாம் கொள்றது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நகரத்துக்குள்ள படையெடுத்ததுக்கு பிறகுதான் இவர்கள் சுதாரிக்கிறார்கள். ஆஹா, பெரிய விஷயமா போச்சே, மிகப்பெரிய அபாயம். நைட்டில் வந்து இதுக்கு பல்லாயிரம் படையெடுத்து வந்து நகரத்துக்குள்ள நுழைஞ்சா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? அதுவும் மூர்க்க குணமானவை. அந்த காட்டிலே வளர்ந்ததுனால அந்த போர்ன்னு தான் அதை அழைப்பாங்க. காட்டிலே வளர்ந்ததால் இந்த மூர்க்க குணம் அதிகம். தாக்கினால் வந்து திருப்பி தாக்கும் மனிதனை. ஒரு சில பன்றிகள்லாம் இருக்குது பாருங்க, 1000 பவுண்ட்ஸுக்கு மேலே இருக்குது. 1000 பவுண்டுகளுக்கு மேலே ஒரு ஆள் 2 ஆள் சமாளிக்க முடியாத அந்த பன்றிகளை, அந்த பன்றிகள் படையெடுத்து வந்து இவ்வளவு பெரிய இது பண்ணியிருக்கு. இதை எப்படிடா சமாளிக்கிறதுன்னு சொல்லி இப்பொழுதுதான் அவர்கள் வேட்டைக்காரர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி அதற்காக ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்ட பெரிய ரவைகள் போடக்கூடிய சாதாரண துப்பாக்கி ரைபிள்ஸ் கூட அதை ஒன்றும் பண்ண முடியல இந்த பன்றிகளை. இதற்காக ஸ்பெஷலாக பெரிய துப்பாக்கிகள் செய்து பெரிய மெஷின் கன்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய ஹோல், அந்த ரவையே பெரிய ரவையாக இருக்கு. அதில் வச்சு ஹெவியான ரைபிள்ஸை வச்சு அடிக்கிறாங்க, பைனாகுலர் வச்சு அடிக்கிறாங்க. அப்படி இருந்தும் கட்டுப்படுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட 93 மில்லியன், அதாவது 9.3 மில்லியன்ஸுக்கு 93 லட்சம். இதில் 30 ஸ்டேட்டுகள் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த பன்றி தொல்லையால். ஒன்லி பன்றிகள் மட்டும். அப்படின்னா இந்த நேச்சுரல் பேலன்ஸுடைய நிலையை நாம் பார்க்க வேண்டும். என்ன இதை நம்ம நாட்டோட நம்ம சில இதை ஒப்பிட்டு பார்த்தோம்னா, ஏன் இந்த ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா, அமெரிக்கனுடைய வாழ்க்கை முறையே வேற. அவன் எப்படி தெரியுமா சாப்பிட்றான்? அவன் சாப்பிட்றதுக்குன்னு தனியாக பன்றி வளர்க்குறான், வெள்ளை பன்றி. அதை வந்து ஆப்பிள், கேரட்டு, கோதுமை எல்லாம் போட்டு வளர்த்து அதை பல்லாயிரம் பன்றிகளை ஒரே நேரத்தில் மெஷின் வச்சு வெட்டி அதை ஹாட் டாக்ஸ்ன்னு சொல்லி அதை செஞ்சு கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதமாக ஃப்ரோசனில் இருக்கும். அதாவது செத்த பணத்தை தான் சாப்பிட்றாங்க வை. அதில் இன்னும் மசாலாவும் தடவர முறை. அதை நம்ம வீட்டில் வாங்கி பொறிக்கிறது மாதிரி கருக்கிறது மாதிரி இருக்குமா? அதெல்லாம் கிடையாது. அவன் பண்ணி வச்சதை அந்த ஹாட் டாக்ஸை கொஞ்சம் கொண்டாந்து அந்த சாண்ட்விச்சில் தடவி அதில் வச்சு சாண்ட்விச்சை கொஞ்சம் சுட வச்சுட்டு இதையும் பொறிச்சு எடுத்து அதை வச்சு சாப்பிடுவாங்க. இதுதான் அவனுங்களுடைய மாமிச உணவு, பன்றி உணவு என்பது. அதே சமயம் நம்ம நாட்டில் என்ன பண்ணுவான்? வேட்டையாட சொல்லிட்டா வேட்டையாடி பன்றிகளை வேட்டையாடி கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெருக்க பன்றிகள் அப்படியே போக வேண்டியது வேட்டையாடிக்கிட்டு வந்து அதை உரிச்சு போட்டு, இப்போ நம்ம ஊரில் முயல் வேட்டையாடிக்கிட்டு வந்து விற்பாங்க. இன்னும் சில இப்போ மானெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்போலாம் முயல், பழைய காலத்து முயல், வவ்வால் இதெல்லாம் கொண்டு வந்து அணில்கள் இதெல்லாம் விற்பாங்க, உரிச்சு போடுவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து பன்றியை கொண்டாந்து உரித்து கூறு போட்டு விற்க முடியாது. பன்றி மாமிசம் இப்போ சுட்டது ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னுலாம் விற்க முடியாது. ஏன்னா பிடிச்சி உள்ள வச்சுருவாங்க. அமெரிக்க சட்டப்படி நீங்கள் தனியாக ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு பன்றியையோ வேட்டையாடி வந்து அந்த பொருளை விற்க முடியாது, அந்த மாமிசத்தை. ஏனென்றால் மாமிசம் விற்பதற்கு இந்த பல்லாயிரக்கணக்கான பன்றிகளை கார்ப்பரேட் நிறுவனம் தான் இவங்களுக்கு இறைச்சி சப்ளை பண்ணுது. அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் செய்ய முடியும். பன்றிகளையோ ஆடுகளையோ மாடுகளையோ விற்கின்ற விஷயத்தை கார்ப்பரேட்டுகள் தான் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க, அவன் தான் செய்ய முடியும். சராசரி அமெரிக்கன் 2 பன்றியை சுட்டு கொண்டு வந்து
அல்லது வேற ஒரு மிருகத்தை சுட்டு கொன்று வந்து இங்கே கூறு போட்டு விற்க முடியாது, பிடிச்சி உள்ள வச்சிருவான். அப்ப இப்ப என்ன இதன் மூலம் நமக்கு தெரிகிறது என்றால், ஒரு அமெரிக்கன் எதை சாப்பிட வேண்டும் என்று தீர்மானிப்பது கார்ப்பரேட். அமெரிக்கன் எதை சாப்பிட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது கார்ப்பரேட். எதை குடிக்கணும்னு அவன் தான் தீர்மானிக்கிறான், இவன் இல்லை. இப்ப தெரியுதா, நம்ம ஒரு கடைக்கு போய் ஆடு வாங்க போவோம், சிக்கன் வாங்க போவாங்க, ஈரல் வையும்போம், கல்லீரல் போடும்பாங்க. ஆட்டில் அப்பா நெஞ்செலும்பு, ஈரக்குழி, அந்த வயிற்றுக்குழி மட்டும் நெஞ்செலும்பு, ஈரல் இதெல்லாம் போடுப்பா, அதை சூப்பு வச்சு குடிக்கணும்பாங்க. குடலை எடுத்து தனியாக போட்டின்னு பிரட்டுவான், மூளையை தனியாக திறக்குவான், இரத்த பொரியல், இதையெல்லாம் விதவிதமாக சமைத்து சாப்பிடுவது நம்முடைய பழக்கம். வீதியில் கொண்டு வந்து வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்குற மீன், கட்பாயில் பிடிக்கிற மீன், இதெல்லாம் கொண்டாந்து விற்பாங்க. இதுகளையெல்லாம் நம்ம வீதியாக கொண்டாந்து பெட்டியில் மீன் கொண்டாந்து விற்பாங்க. அதுகளை வாங்கி சாப்பிடுவாங்க, வறுத்து சாப்பிடுவாங்க. இதுதான் இந்தியா. அனைவருக்கும் உள்ள சுதந்திரம். நீங்கள் வாட்டுக்கு விற்கலாம், நீங்கள் வாட்டுக்கு ஒரு 10 கட்டு கீரையை கொண்டு வைத்து கீரைன்னு விற்கலாம். நீங்கள் அமெரிக்காவில் விற்க முடியாது, பிடிச்சி உள்ள வச்சுருவாங்க. அதை கார்ப்பரேட் தான் விற்கலாம். ஆகவே எதை மனிதன் சாப்பிட வேண்டும், ஒரு அமெரிக்கன் எதை சாப்பிட வேண்டும் என்று தீர்மானிப்பது கார்ப்பரேட். இதில் தான் வந்து முட்டிக்கிட்டு இருக்கு இவனுங்களுக்கு. இப்பொழுதுதான் இந்த பன்றிகளை வேட்டையாடுகிற விஷயத்திலே அமெரிக்க அரசு புதிதாக உத்தரவுகளை போட்டு வேட்டைக்காரர்களை இறக்கி விட்டிருக்கிறாங்க. ஹெலிகாப்டரில் போய் வேட்டையாடுறாங்க, பறன் அமைத்து வேட்டையாடுகிறார்கள். இருப்பினும் இந்த பன்றி கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, இன்னும் கட்டுக்குள் வரவில்லை என்பதுதான் இன்றைக்கு வரைக்கும் செய்தி. ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த உலகில் ஆச்சரியங்களுக்கு குறைவே இல்லை. ஆனால் அமெரிக்கர்கள் அவர்களுடைய வாளில் அவர்களே தீயை பற்ற வைத்துக் கொண்டார்கள். எல்லோரும் வாழணும், எல்லோரும் பிழைக்கணும். எல்லாத்தையும் கார்ப்பரேட் கையில கொண்டு கொடுத்தால், கார்ப்பரேட்டுகளுடைய கையிலே கொடுத்தால் இப்படித்தான் நடக்கும். அதுதான் சொல்றது, இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இங்க எல்லாருக்கும் சுதந்திரம். நீங்க எதை வேணாலும் விளைவிச்சு வைக்கலாம் சார். கீரைன்னு வித்துக்கிட்டு போகலாம். அமெரிக்காவின் நியூயார்க் தெருவில் நீங்க விற்க முடியாது. அதை பற்றி இன்னொரு எபிசோட் நாம் பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை எடுத்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடிச்சிருந்தால் லைக். நன்றி, வணக்கம்.